தாவேக்கா வருகிற போது ஆரம்ப காலத்தில் அதனுடைய நடைமுறைகள் எனக்கு அவ்வளவு புரிதல் இல்லை. தேர்தலுக்கு முந்தி நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னாக்க, இட்ஸ் அ ட்ரெண்ட். அப்படி களத்துக்கே வராத கட்சியில நீங்க போய் இணையறீங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது இல்ல, நீங்களே விமர்சனம் வைத்த பிறகு? பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்து அந்த ஈர்ப்பின் மூலம் ஏற்படக்கூடிய மாற்றம் இருக்கு பாருங்க, அது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமா நினைக்கிறேன். பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரு ட்ரெண்ட் நோக்கி, ஒரு ஈர்ப்பை நோக்கி போறாங்க அப்படிங்கறத நம்ம அதை மட்டுமே கன்சிடர் பண்ண முடியும்? அதை தான் கன்சிடர் பண்ணணும். ஏன் அப்படின்னாக்க அதுதான் அடுத்த கட்ட மாறுதல். காக்ரோச் ஜனதா பார்ட்டி எடுத்துக்கிறேனே, டேட்டாஸோட அவங்க ஒரு புரட்சி நடத்துறாங்கன்னு சொல்றேன். ரெண்டு கட்சிக்கும் நீங்க என்ன வேறுபாடு பார்க்குறீங்க? அவர் பவர்ல நின்று வெற்றி பெற போறாரு அப்படிங்கிற ஒரு சினிமா மற்ற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாற்றம் வருது. ஒரு இமேஜ் அரசியலுக்குள்ள போறதுக்கும் முழுக்க முழுக்க ஒரு இளைஞரை நம்பி இந்த பக்கம் எல்லாரும் டேட்டாஸோட போறதுக்கும் வித்தியாசம். செல்போன் மேல ஒரு ஏடிஎம் கார்டு வச்சு பவுடரை விளக்கிக்கிட்டு இருக்க மாதிரி தனி மனிதர்களை பற்றி நிறைய குறை சொல்லுவாங்க. சில பேர் ரொம்ப நல்ல அருமையான தலைவர்கள், அவங்க வந்து இப்படி பொது வழியில் இப்படி நடந்துட்டாங்களேம்மா, அவங்க பண்றாங்களே அப்படின்னு நான் கேட்கறது ஒரே கேள்விதாம்மா. ஒரு தனி மனிதர் மேல நீங்க ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க, நீங்க எல்லா மந்திரிகள் மேலயும் விமர்சனம் வைக்கல. மேபி வீடியோ வந்துச்சுன்னா வைப்பேன். இதுக்கு போய் இவ்வளவு தூரம் நீங்க இந்த வீடியோவை வேஸ்ட் பண்றதா நினைக்கிறேன். சரி, நான் அத பேசுறேன். you are wasting your time, you are wasting my time also. பசங்க போடுற ஐடி கார்டுல அது தேவையா சார்? இப்ப மீடியாவுல இந்த கருத்தை நீங்க சொல்றீங்கன்னாக்க அரசு அதை கன்சிடர் பண்ணாம இருக்காது. திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு, அவருக்கு தெரியாதா சார் இதுல இவ்வளவு சிக்கல் இருக்கும் அப்படின்னு? இல்ல, இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த திருமிகு சி மகேந்திரன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்திற்கும் மேல ஒரு கம்யூனிசவாதியா பொது உடைமை சிந்தனைகளை பேசிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியில இயங்கிட்டு இப்போ தமிழக வெற்றி கழகத்துல இணைறதுக்கான நோக்கம் என்ன சார்? இது வந்து ஒரு வேறு எந்த காரணம் இல்லாத ஒரு புதிய வளர்ச்சி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நான் 50 ஆண்டு காலம் கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் இருந்து பணியாற்றிய போது பல அனுபவங்கள் எனக்கு இருக்குது. பல தலைவர்கள், அவர்களுடைய சிந்தனைகள், அவர்களுடைய எண்ணங்கள், இதெல்லாம் வந்து ஒரு சமூக விடுதலையை நோக்கிய ஒரு மையமாகத்தான் நான் கருதினேன். அரசியல்ங்கிறதும் அரசியல் போராட்டங்கள் என்பதும் சமூக விடுதலையை மையமாக கொண்டது. அதுக்காக ரொம்ப கடுமையான முறையில் 50 ஆண்டு காலம் உழைத்து அதில் ஏற்படக்கூடிய நிலைமைகள், அதில் ஏற்படக்கூடிய தனிப்பட்ட அனுபவங்கள், அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தேக்க நிலைகள், இது எல்லாம் வந்து கட்சியிலேருந்து என்னை கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகள் வந்து ஒதுங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குனது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளில் நான் இருந்தேன். அகில இந்திய தலைமை, மாநில துணை செயலாளராக கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் தொடர். நல்லக்கண்ணு வாழ்நாள் முழுவதும் அவர் செயலாளராக இருந்த காலம் முழுவதும் துணை செயலாளர். தொடர் பாண்டியன் அதுக்கு பிற்பாடு துணை செயலாளராக இருந்த காலம் முழுவதும் நான் துணை செயலாளர். அப்புறம் கட்சியினுடைய அகில இந்திய நிர்வாகக்குள்ள இதெல்லாம் இருந்தேன். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக பல்வேறு காரணங்களால் ஒவ்வொரு பொறுப்பிலிருந்தும் விடுபட்டு கடைசியில் வந்து கட்சி மெம்பருங்கிற ஒன்றோடு மட்டும்தான் இருந்தேன். அதுக்கு ஒரு பல காரணங்கள் உண்டு. அப்போ இருக்கிற போது வந்து என்னுடைய சிந்தனைகள் வந்து இது கம்யூனிசம் அல்லது மார்க்சிசம் அல்லது மாற்றங்கள் என்பது ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளே அது போகணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. இன்றைய காலத்தில் அரசியலை நான் பார்க்கிற விதம் வேறு, மற்றவர்கள் பார்க்கிற விதம் வேறு. 1990க்கு முந்தி இருந்த காலத்தை வந்து கெடுபிடி யுத்த காலம் என்று சொல்வார்கள். உலக அரசியல், உலக நாடுகளை ஒட்டிய அரசியல் எல்லாத்தையும் கோல்டு வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோல்டு வார் பீரியடு முடிஞ்சு அது ரஷ்யாவினுடைய ஆட்சி வீழ்ச்சியோடு வந்து முடிஞ்சு ஒரு குளோபலைசேஷனுங்கிற ஒரு புதிய கண்ணோட்டம் வருது. அது கார்பரேட் குளோபலைசேஷன். அப்போ அதுக்கேற்ப அதனுடைய தன்மையே வேற.
முந்திருந்த தன்மை வேற, இப்போ இருந்த தன்மை வேற. இந்த புதிய தன்மைகளுக்கேற்ப ஒரு அரசியல் என்பது எப்படி முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை பற்றிய எண்ணம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. ஒரு கம்யூனிசம் என்பது சமத்துவத்தை நோக்குனது, ஆதிக்கங்களுக்கு எதிராக செயல்படுவது, ஒடுக்கப்பட்ட மக்கள் மறுக்கப்பட்ட மக்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்கறது. இது வெறுமனே தீர்மானங்கள் அல்லது ஆர்ப்பாட்டங்கள் அல்லது கூட்டங்களில் மட்டுமே அது நிறைவேற்றப்படுவது கிடையாது. அது ஒரு விதமான தேக்க நிலையாகவும், அந்த தேக்க நிலையால் இளைஞர்கள், புதிய இளைஞர்கள் அதை ஈர்க்க முடியாமலும் போனதை போன்ற ஒரு உணர்வு எனக்கு இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் தான் தாவேகா வருது. தாவேகா வருகிற போது ஆரம்ப காலத்தில் அதனுடைய நடைமுறைகள் எனக்கு அவ்வளவு புரிதல் இல்லை. தேர்தலுக்கு முந்தி அந்த புரிதல் இல்லை. தேர்தலுக்கு முந்தி நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னாக்க, இட்ஸ் அ ட்ரெண்ட். தாவேகா என்பது இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அது ஒரு போக்காக வெளிப்படுகிறது. அது ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களுடைய செல்வாக்கு பெறும் அப்படிங்கிற உணர்வெல்லாம் எனக்கு அப்போ இல்லை. அப்போ தேர்தலுக்கு பிறகு பார்க்குற போது ஒரு பெரிய, என்னை போன்றவர்கள் எந்த நோக்கத்தை நடக்கணும்னு நாம் நினச்சோமோ அதையெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் தேர்தல் உடைச்சி நொறுக்கின உடனே அது ஏதோ ஒரு புதிய போர்ஸ் அப்படின்றது பார்த்தேன். அது மட்டுமல்லாமல் அதை நோக்கி புதிய இளைஞர்கள் ஆயிரக்கணக்கில் வர்றாங்க. அவங்க சொல்கிற போது அதிமுகலேருந்து வர்ற தலைவர்களை மட்டும் இவங்க காட்டுறாங்களே ஒழிய, அல்லது வேறு தலைவர்கள் கட்சியிலேருந்து வர்றவங்கள காட்டுறாங்களே ஒழிய, இதை தாண்டி அரசியலற்ற, நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் பல்லாயிரக்கணக்கான எண்ணிக்கையில் தாவாக்க நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னால் யோசிக்க முடிஞ்சது. இந்த பின்னணி தான் இப்படி இளைஞர்களுடைய வேகத்துக்கு, ஒரு அரசியல் செயல்பாட்டினுடைய இந்த தளங்களில் நாமும் பங்கேற்று ஏதாவது செயல்படலாமே அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அதனால தான் நான் அதுக்கு வந்தேன். ஆனால் அப்படி களத்துக்கே வராத கட்சியில் நீங்கள் போய் இணைகிறீங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது இல்லை, நீங்களே விமர்சனம் வைத்த பிறகு? இல்லை, இது நம்ம பரிசீலனை செய்யணும். இந்த பரிசீலனைங்கிறது என்ன அப்படின்னாக்க, களத்துக்கு வர்றாங்களா அல்லது களத்துக்கு வரலையா அப்படிங்கிறது, அவருக்கு ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு அனுபவம் இருக்குது. அது சினிமா சார்ந்த அனுபவம், அரசியல் சமூகம் சார்ந்த அனுபவமும் இருக்குது. சமூகத்தினுடைய உயர்ந்த நோக்கங்கள் வரணுங்கிற எண்ணமும் அவருக்கு இருக்குது. அந்த எண்ணத்தில் அவர் வர்றாரு. அவர் வர்ற போது களத்தில் இருந்திருக்கணும் அப்படிங்கிற விமர்சனங்கள் எனக்கு ஆரம்பத்தில் இருந்தது. இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒரு ஈர்ப்பு அந்த ஈர்ப்பின் மூலம் ஏற்படக்கூடிய மாற்றம் இருக்கு பாருங்க, அது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமா நினைக்கிறேன். அது ரொம்ப அதாவது அவருடைய பற்றிய கடந்த கால என்னுடைய மதிப்பீடுக்கும் இன்றைய மதிப்பீட்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. 8 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரு ட்ரெண்டை நோக்கி, ஒரு ஈர்ப்பை நோக்கி போறாங்க அப்படிங்கிறத நம்ம அதை மட்டுமே கன்சிடர் பண்ண முடியுமா? அதை தான் கன்சிடர் பண்ணணும். ஏன் அப்படின்னாக்கா, அதுதான் அடுத்த கட்ட மாறுதல். ஒரு மாறுதலுடைய உந்து தன்மைகள் என்பது நீங்கள் ஒரு சமூகம் இயங்கி வரக்கூடிய சமூகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இளைஞருடைய எழுச்சி தான் அடுத்த கட்ட மாற்றத்துக்கு வந்திருக்குது. நீங்கள் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து ஒவ்வொரு காலத்தில் ஏற்பட்ட மாற்றங்களையும் நீங்கள் பார்த்தால், அந்த மாற்றத்தின் முன்னோடிகளாக இளைஞர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாம் இளைஞர்கள் வீதிக்கு போராடி ஏதோ ஒரு காஸ்க்காக நின்று நடந்த புரட்சி சார். இங்க என்ன புரட்சி சார் நடந்திருக்கு? எந்த இடத்துல வீதிக்கு போராடி இருக்காங்க? அதாவது உங்களை மாதிரிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். வீதிக்கு போராடுவது, கொடி பிடிப்பது, இதனால் மாற்றங்களை பெரிய அளவில் கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு நான் நம்பினேன். நான் 18 வயசுல இயக்கத்துக்கு வர்ற போது அப்படி நம்பினேன். அதுக்காக சிறைச்சாலை போயிருக்கிறேன், எல்லாம் போயிருக்கேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தினுடைய மிக மிக மோசமான ஒரு கொடுமையை எதிர்த்து இன்றைய காலத்தில் இளைஞர்கள் கிளர்ந்து இடறாங்க. இதை ஒரு சமூகம் படிப்பினையாக பார்க்கணும். உதாரணமாக நேபாளத்தில் நடந்தது, அதே போல் பங்களாதேஷில் நடந்தது, அதே போல் ஐரோப்பிய நாடுகள், பல நாடுகளில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு போராட்ட களம் கொண்ட ஒரு கட்சி, அதனுடைய தலைவர்கள் அல்லது அந்த கட்சியினுடைய வலிமை வாய்ந்த கட்டமைப்பு, அது மூலம்தான் மாற்றம் வரும் என்ற நிலைமை மாறி பிரச்சனைகள் அடிப்படையில் இப்போ மேலே வருது. இன்னும் நான் அண்மையில் ஒரு விஷயம் படிக்கும் போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இதுக்கு முந்தி இருந்த சமூகங்கள் விதிகளாலும் சித்தாந்தங்களாலும் ஒரு நெருக்கமான விதியை வச்சு மக்களை நகர்த்த பார்த்தது. ஆனால் இப்போ
தரவுகளை அடிப்படையாக கொண்டு, இப்போ கிடைக்கிற ஒரு சமூகத்தினுடைய தரவுகளை அடிப்படையாக கொண்டு மாற்றத்தை நோக்கி சிந்திக்கக்கூடிய புதிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். வெறும் சித்தாந்தம் சார்ந்த தத்துவம், அதனுடைய விதிகள், அந்த விதிகளுக்குட்பட்டு மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு குழுவா, அல்லது பரந்துபட்ட ஒரு மக்கள் பிரச்சனை, அந்த பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த மாற்றங்களால் ஏற்படக்கூடிய சமூகம், இட் இஸ் அ டிரான்ஸ்மிஷன், ஒன்றிலிருந்து இன்னொன்றாக மாறுகிறது. அது ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொன்று நடக்குது. நீங்கள் ஒரு காலத்தினுடைய பேட்டர்ன், இப்போ வந்து ஒரு ஆயுதம் தாங்கின ஒரு புரட்சியின் மூலம் வந்து ரஷ்ய புரட்சி வந்து நிகழ்ந்தது. சீன புரட்சிக்கு வந்து ஒரு லாங் மார்ச்னு ஒரு பெரிய படையோடு புறப்பட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. அந்த நிலைமைகளுக்கேற்ப வந்து ஒரு கட்சிக்கேற்ப அமைப்பு அப்படி இருந்தது. ஆனால் இன்று அதுவும் சமத்துவம் தான் பேசுது, அதுவும் மறுக்கப்பட்டவர்களுக்கான அரசியலை தான் பேசுது. இப்பொழுதும் மறுக்கப்பட்டவர்களுடைய அரசியலை பேசுகிறவங்க அந்த ஃபார்மில் பண்ண முடியாது. இப்போ இன்னொரு ஃபார்ம் தேவைப்படுது. அந்த ஃபார்ம் எப்படி அப்படின்னாக்க, எழுச்சி அடைந்த இளைஞர்கள், எழுச்சி அடைந்து அல்லது வந்து இந்த சமூகத்தினுடைய இவ்வளவு மோசமான நிலைமைகளை மாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க பாருங்கள். அந்த இளைஞர்கள் நேச்சராகவே அவங்க இணைகிறாங்க. அவர்களுடைய இணைவு இருக்கு பாருங்கள், இட்ஸ் அ ப்ராசஸ். இது பலருக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு சென்டர் அவர். ஆனால் அந்த சென்டருங்கிறது சில நல்ல விஷயங்களை முன்மொழியுது. ஊழல் வேணாம், நான் வாங்க மாட்டேன், மற்றவனும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவர் பொசிஷனில் ஊழலை நான் ஒழிப்பேன் அப்படின்றத நம்புகிற மக்கள், மற்ற அரசியல் தலைவர்கள் ஊழலை ஒழிப்பேங்கிறத நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அவருடைய பொசிஷன், ஒரு கட்டத்தினுடைய பொசிஷன். அப்போ அந்த கோபம், ஆத்திரம், இது எல்லாம் சேர்ந்து வந்து என்ன வருது அப்படின்னாக்கா, ஊழல் மிகுந்த, அருவருப்பான, ஊழலுக்கு மட்டுமே விலை போய் கொண்டிருக்கக்கூடிய, எல்லா விதமான வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சங்கள்லையும் ஒரு செயல்பாட்டிலையும் ஊழலை தவிர வேற எதுவுமே இல்லை என்கின்ற அந்த 60-70 ஆண்டு காலத்தினுடைய அந்த துயரம் இருக்கு பாருங்க. அந்த துயரத்தை இளைஞர்கள் சிந்திக்கிறார்கள். அவர்களை கூடுதலாக எது சிந்திக்க வைக்குது அப்படின்னு சொன்னாக்க, இன்டர்நெட், இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன இணையதளங்கள் அவர்களை சிந்திக்க வைக்கிறது. அந்த சமூக ஊடகங்களை கூட அவங்க ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வைத்து எதிர்கொள்றாங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. இப்போ உதாரணத்துக்கு, நீங்க தமிழக வெற்றி கழகத்துல இளைஞர்கள் புரட்சி நடக்குது, இளைஞர்கள் சமூக வலைத்தளத்தை பயன்படுத்துறாங்க, அங்க ஒரு புரட்சி நடத்துறாங்கன்னு சொல்றீங்கல்ல. நான் இந்த பக்கம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி எடுத்துக்கிறேனே, டேட்டாஸோட அவங்க ஒரு புரட்சி நடத்துறாங்கன்னு சொல்றேன். ரெண்டு கட்சிக்கும் நீங்க என்ன வேறுபாடு பார்க்குறீங்க? உங்களுக்கு அது கிளியரா தெரியும்ல. அதாவது வந்து இது வந்து ஒரு விஜய்ங்கிற ஒருத்தர் அவர் பவரில் நின்று வெற்றி பெற போகிறாரு அப்படிங்கிற ஒரு சினிமா மற்ற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாற்றம் வருது. ஒரு பிரபலத்தின் பின்னாடி ஒரு எல்லா காலத்திலும் ஒரு ட்ரெண்ட் செட்டிங் வச்சுட்டு ஒரு இமேஜ் அரசியலுக்குள்ள போறதுக்கும், முழுக்க ஒரு இளைஞரை நம்பி இந்த பக்கம் எல்லாரும் டேட்டாஸோட போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ நீங்க இதுல ரெண்டுத்துல எது புரட்சின்னு சொல்லுவீங்க? புரட்சி இல்லை, நம்ம ஊர் கண்ணோட்டத்துக்கு ஒவ்வொரு ஊரினுடைய சமூக பண்பாடுகள் இவை அடிப்படையாக கொண்டு பார்க்கிற போது நம்ம ஊரில் நடந்தது மேலு. அதே போல் அங்கே உள்ள சூழல், வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய சூழல், இப்போ இங்கே திமுக, அதிமுக, இந்த பின்னணியில் வச்சு தான் இளைஞர்கள் வந்து விஜயை பார்க்குறாங்க. அங்கே பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய இறுக்கம், அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள், அந்த நீதிபதிகள் வந்து காக்ரோச்சுன்னு சொல்லிட்டு இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காத இளைஞர்களை பற்றி சொல்கிற போது அது ஒரு கோபமாகுது. அந்த கோபத்தை அவர் மெட்டீரியல் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் வந்து யூனிட்டாக பிரித்து பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சி அல்லது வட மாநிலங்களினுடைய பின்னணியில் உலக அரசியலோடு இணைந்த ஒரு இளைஞர் முன்வைக்கிறது, அது ஒரு பேட்டர்ன். அதே போல் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து ஏற்பட்டிருக்கிற ஊழல், 2 அரசியல் கட்சிகள், அந்த 2 அரசியல் கட்சிகளில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், ஓட்டுக்கு ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா பணம் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்த்து வரக்கூடியது இன்னொரு பேட்டர்ன். அப்போ அது ரெண்டையும் இது பெருசா அது பெருசா அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. அது நிலையில் அதுக்குள்ள சிறப்பு இருக்கு, இது நிலையில் இதற்குள்ள சிறப்பு இருக்கு. ரெண்டுமே சமூக மாற்றத்திற்கான கூறுகளை உள்ளடக்கி இருக்கிறது.
இப்போ காக்ரோச் ஜனதா இல்ல பார்ட்டி நான் அவங்க பெருசா இவங்க பெருசான்னு கேட்கல, நான் அப்படியான ஒரு கம்பாரிசனுக்குள்ள போல சார். நீங்க ஒரு புரட்சியை செய்யறாங்க இளைஞர்கள்னு சொல்றீங்க, சமூக ஊடகங்கள்ல நிறைய அவதூறு கருத்துக்கள் பரப்பப்படுறது, அதுவும் குறிப்பா தாவேகாவினர் தரப்புல இருந்து அப்படிங்கிறது பெருமளவுல பேசப்படுது. ரீல்ஸ் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க, இன்னும் சினிமா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் உட்பட எங்க போனாலும் ரீல்ஸ் எடுத்து முதல்ல அதை ப்ரமோட் பண்றதுல தான் இருக்காங்களே தவிர மக்கள் சேவையில கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற விமர்சனங்கள்லாம் இருக்குல்ல. அப்படி பார்க்கும்போது இவங்க டேட்டாஸா ஒரு விளக்கங்களை கொடுக்கறாங்க, ஆக்கப்பூர்வமான அரசியலை பண்றாங்க, அதை இவங்க பண்ணலையோன்னு நான் கேட்கிறேன். கிடையாது. இப்போ வந்து டேட்டா அடிப்படையில் தான் இந்த அரசாங்கம் செயல்படுது. இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து டேட்டா கொடுக்குற டேட்டா வேற, இவங்க கொடுக்குற டேட்டா வேற. இவங்க கொடுக்கக்கூடிய டேட்டா, இவர்களுடைய அந்த சிஸ்டம், எனக்கு ஒரு பெரிய குறையே இருக்குது. மீடியா வந்து ரொம்ப தாங்கள் வந்து ரொம்ப சுதந்திரமானவர்கள்ங்கிறதுக்காக ஒரு காலத்தின் உண்மையை பார்க்க மறுக்கிறார்கள். அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய கட்டமைப்பு எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு போதனையாளர்களாக மாறிவிடுகிறார்கள். தே ஆர் நாட் கைடிங் ஃபோர்ஸ் ஆஃப் த சொசைட்டி. இந்த கைடிங் ஃபோர்ஸுங்கிறது கீழே இருந்து தான் வருது. ஊடகம்ங்கிறது என்னன்னாக்கா அதனுடைய ரிஃப்ளெக்ஷன். மெயின் மீடியாவாக இருக்கலாம், மற்ற எந்த மீடியாவாக இருக்கலாம், யூ ஆர் ஏ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பீப்புள் அண்ட் த ரெவல்யூஷனரி ஃபீலிங். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெவல்யூஷனரி ஃபீலிங் என்ன அப்படின்னாக்கா ஊழலை ஒழிக்கணுங்கிறது. அந்த ஊழலை ஒழிக்கணுங்கிறதுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. அந்த அஜெண்டாவை அவங்க செயல்படுத்துகிறாங்க. அதுக்கான வேலைகளை இப்போ ஆட்சிக்கு வந்த காலத்தில் அதுக்கான வேலையை வைக்கிறாங்க. இது வந்து வேலை கிடையாதா? இது டேட்டா கிடையாதா? இட் இஸ் டேட்டா பேஸ்டு. அவங்க வைக்கக்கூடிய வெள்ளை அறிக்கையாக இருக்கலாம், மற்ற எல்லா விஷயங்களும் இருக்கலாம், அது ஒரு டேட்டா பேஸ். காலையில் ஒரு முதலமைச்சர் அலுவலகத்துக்கு அவர் ஒழுங்காக நேரங்களில் எல்லாரையும் மீட் பண்ணுறது, அந்த நேரப்படி டிசிப்ளின் இன் த ஆஃபீஸ். அதே போல் எல்லா அமைச்சர்களும் டிசிப்ளினாக அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நிலைமை இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு நீண்ட அரசியல் அனுபவம் உண்டு. இந்த அரசியல் அனுபவங்களில் பார்க்கும்போது முந்தியெல்லாம் நம்முடைய கோட்டையில் புரோக்கர்களை மட்டும்தான் பார்க்க முடியும். காசு வாங்கி கொடுத்து காசு கொடுக்கக்கூடிய புரோக்கர்ஸ் தான் மெஜாரிட்டி இருப்பாங்க. இன்னைக்கு காமன் பீப்புளை நான் பார்க்குறேன். காமன் பீப்புள் ஒவ்வொருத்தரும் வர முடியுது, மந்திரிகளை பார்க்க முடியுது. மந்திரிகள் ஒரு ஒரு கொஞ்சம் அனுபவம் குறைந்தவர்கள் தான், அதை இல்லைன்னு மறக்கல. ஆனால் நல்லவங்க, தே ஆர் நாட் கிரிமினல். கடந்த காலத்தில் நேற்றைக்கு முழுக்க எக்ஸ் வலைத்தளத்தில் அமைச்சர் சரத்குமார் அவருடைய வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருந்துச்சு சார். செல்போன் மேலே ஒரு ஏடிஎம் கார்டு வச்சு பவுடரை விளக்கிக்கிட்டு இருக்க மாதிரி, அதற்கு அவரு குழந்தைக்கு மாத்திரையை நான் பொடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இது கான்ட்ரவர்சி ஆகுது. இதெல்லாம் ரைட்டு. அதாவது ஒரு தனி மனித வாழ்க்கைக்குள்ள போய் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயம் இருக்கு. ஒவ்வொரு மந்திரிகள் அவங்க பவுடர் பூசுறதோ, அல்லது அவங்க செல்ஃபோன் வச்சுருக்கிறதோ, அவங்க சட்டை போடுறதோ, அல்லது மற்ற எந்த விஷயங்களோ இதெல்லாம் இருக்குது. இப்போ அது ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னாக்கா யூ கேன் மேக் எ கம்ப்ளைண்ட். நீங்கள் மீடியாவிலே கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அவங்களும் அதை எடுப்பாங்க. ஆனால் இந்த முழு கவனமும் இருக்கு பாருங்கள், ஊழல் ஒழிப்பு என்கின்ற ஒரு பிரதானத்தை நோக்கி நகர்த்த வேண்டிய ஒரு சமூகத்தை. எல்லாரும் சொல்கிறாங்க ஊழல் தான், லஞ்சம் தான், தேர்தல் என்பது ஒரு ஜனநாயகத்தையே கொன்னுருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை நோக்கி ஒரு முன்முயற்சி போகுது, அதை நோக்கிய ப்ரப்போசல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஆனால் அதை மைய பிரச்சனையாக வைக்காமல் மற்றபடி சைடில் அவங்க பேசும்போது சிரிச்சுட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் பத்தலை தான், பொது வெளியில் எப்படி நடக்கணுங்கிறது சில மந்திரிகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் கூட அவங்க யோக்கியதமாக நல்லவர்களாக ஒரு ஊழல் செய்யாமல் இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தங்களுடைய பயணத்தை தொடங்கி இருக்காங்களே, அது பாராட்ட வேண்டாமா? அதை ஒரு சமூகம் அப்ரிஷியேட் பண்ண வேணாமா? ஒரு புது இயக்கம், எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, இந்த இயக்கம் இட் இஸ் இன்ட்ராக்ட் வித் த சொசைட்டி. தாவேகா என்று சொல்லக்கூடிய இந்த அரசியல் கட்சி ஒரு நல்லெண்ணத்தில் அடி எடுத்து வைக்கிறாங்க சார். நல்ல எண்ணத்துல அடி எடுத்து வைக்கிறாங்க, எல்லாமே ஓகே. நம்ம புதுசா ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்கள நம்ம பாராட்டணும், என்கரேஜ் பண்ணணும், அவங்க நல்லது பண்ணுவாங்கன்னு நம்புறோம், எல்லாமே ஃபைன். பட் அவங்க எல்லாருமே அப்படிதான் இருக்காங்களா பர்ஃபெக்டா? அதை நம்ம எப்படி சார் ஜட்ஜ் பண்ண முடியும்? இப்பதான் ஒரு 40-50 நாட்கள் தான் ஆகுது ஆட்சியை பிடித்து. இன்னும் போக வேண்டிய நாட்கள் இருக்கு, வருடங்கள் இருக்கு. அதற்குள்ளேயே நம்ம எப்படி அவங்க அதான் நான் உங்களை கேட்கிறேன், நீங்க ஏன் ஜட்ஜ் பண்றீங்கிற?
நான் புதுசா judge வந்திருக்காங்கல்ல, நான் வந்த அந்த இன்டைரக்ட்லி நீங்க என்ன சரி, பண்றீங்கன்னா, ஒரு பத்திரிகையாளரா நான் அந்த வீடியோ பாக்குறேன். நான் கேக்குற கேள்வி ஒரு கேள்வி, ம். நபர்களை வச்சு பார்க்க போறீங்களா, பிரச்சனைகளை வச்சு பார்க்க போறீங்களா? இஷ்யூஸ் அடிப்படையில தான் பார்க்கணும். இது என்னுடைய வேண்டுகோள். ஒரு துறைக்கான ஒரு அமைச்சரா இருக்காரு அப்படின்னா அந்த அமைச்சர் ஒருவருடைய வீடியோ ஒண்ணு வெளியாகுது, அவர் குழந்தைய வச்சுட்டு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு, குழந்தைய வச்சுட்டு அப்படி ஒரு விளக்கம் கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், அது ஒரு தனி மனிதருடைய விஷயம். அந்த தனி மனிதருடைய அந்த தனி மனிதர் வந்து இல்ல கேளுங்க நான் உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி, ஒரு மனிதர் இருக்காரு, அவர் வந்து தப்பா வந்து மிஸ்பிஹேவ், ஒரு பொது இடத்துல வந்து தப்பா நடந்துக்கிறாருங்கிறாரு. அப்படின்ற போது அந்த குறையை நீங்கள் சொல்லுவதற்கு வந்து ஒரு ஒரு பார்ட், அப்படி நீங்க ஒரு குறை சொல்லணும்னாக்க ஒவ்வொரு கட்சிகளிலும் நான் நிறைய பார்த்துருக்கேன். அகில இந்திய என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் தனி மனிதர்களை பற்றி நிறைய குறை சொல்லுவாங்க. சில பேர் ரொம்ப நல்ல அருமையான தலைவர்கள், அவங்க வந்து இப்படி பொது வழியில் இப்படி நடந்துட்டாங்களேம்மா. நீங்கள் நரசிம்மராவ் பீரியடில் அவரால் நடக்க முடியல, அதை எடுத்து மீடியா வந்து அவர் இப்படி நடக்கிறாரு அப்படி நடக்கிறாருன்னு எடுத்து போட்டு சங்கடங்கள் வந்தது. அதே போல் ஒவ்வொரு விஷயங்கள்லையும். அப்போ என்னுடைய பாயிண்ட் என்னன்னாக்க, ஒரு கட்சி, ஒரு கொள்கை, ஒரு மனிதர்கள், அவர்களுடைய செயல்பாடுகள், அரசு சார்ந்த செயல்பாடுகள், தனிப்பட்ட செயல்பாடுகள், இது இருக்கு. நீங்கள் அரசு சார்ந்த செயல்பாடுகளில் நீங்கள் வந்து உங்களுடைய மீடியா வந்து முற்றும் போகலாம். இல்லை ஒரு ஏதோ ஒரு ஃபோன் வச்சுருக்காரு, அதில் என்னங்கிறது இல்லை, அதான் தேவையில்லாத சந்தேகங்களை கிளப்புறது. இவர் என்ன பவுடர் போட்டார், இது குழந்தைக்கு வச்சு என்னாரு அப்படின்றதெல்லாம் வந்து டைவர்ஷன்னாக்க, நீங்க அப்படி வந்து போதை ஒழிப்பு நாள்ல இல்ல அவர் அத போதை இல்ல அவர் போதைதாங்கிறது உங்க சந்தேகம். அவர் இல்லங்கிறாரு. நீங்க அவர் போதை அப்படின்னாக்கா நீங்க ஆதாரத்தோட நிறுத்தி கோர்ட்ல நிறுத்தி அதுக்கு வந்து நாங்க செஞ்சிருக்கோம். அது மாதிரி ஒரு மனிதர் தவறு செய்கிறார், போதையில அவர் இருக்கார் அப்படின்னாக்க நான் என்ன சொல்றேன்னாக்கா, யூ மேக் எ கம்ப்ளைண்ட், அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, ஆதாரத்தை முன்வைங்க. நாங்க மாற்று அரசியல் பண்றோம், மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி கிடையாது, நாங்க மிஸ்டர் கிளீன்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அதனால இந்த கேள்வி நீங்க கேள்விக்கு வந்து ஒரு அடிப்படை வேண்டும். கேள்விக்கு வந்து ஒரு அடிப்படை வேண்டும். கேள்வி என்பது யூகங்கள் கிடையாது, வதந்திகள் கிடையாது. யூகத்திலிருந்து வதந்தியா மாறும், வதந்தியா மாறி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்கா முழு கவனமும். நான் கேட்கிறேன் உங்களை, நம்முடைய அரசியல் கட்சி குடும்பங்கள்ல எத்தனையோ குடும்பங்கள்ல எவ்வளவோ பேர் போதைக்கு அடிமையாகி எவ்வளவோ மோசமா இருந்திருக்காங்க. பொது வெளியில் அது வந்து ஒரு விமர்சனங்களா வருது. அதே போல ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய மந்திரி யாரா இருந்தாலும் சரி, அதுதான் சார் சொல்றேன். அப்ப எவ்வளவு கட்சிகள்ல இருக்காங்க நீங்க சொல்றீங்க, அவங்களுக்கான மாற்று நாங்க அவங்கள மாதிரி நாங்க இருக்க மாட்டோம், நாங்க மிஸ்டர் கிளீன் மாற்று அரசியல கொடுப்போம்னு சொல்றீங்களா? அப்ப அந்த கட்சிக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்க பண்றாங்களே அப்படின்னு நான் கேட்கறது ஒரே கேள்விதாமா. ஒரு தனி மனிதர் மேல நீங்க ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க, நீங்க எல்லா மந்திரிகள் மேலயும் விமர்சனம் வைக்கல, வைக்கிறீங்களா? மேபி வீடியோ வந்துச்சுன்னா வைப்பேன். இல்ல வீடியோ மட்டும் வைப்பீங்க, வேற ஆதாரம் இல்ல. ஆதாரங்கள் கிடைக்கும். ஆதாரம் நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த குறிப்பிட்ட ஆள் அப்படி செஞ்சிருந்தார் என்பதை நீங்கள் நிரூபித்து ஆதாரத்தை நீங்கள் முன்வைத்தால் அவரை அமைச்சரவையில் மட்டுமல்ல, அவரை வந்து கட்சி உறுப்பினரிலிருந்தும் நீக்குவதற்கு இன்றைய முதலமைச்சர் தயாரா இருக்காரு. அதான் என்னுடைய பதில் அதுக்கு. ஆனால் நீங்க வந்து இதை வந்து ஒரு ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைகள்ல ஏதோ முழு தாவேக்காவும் அதுல இருக்கக்கூடிய ஆட்களும் ஏதோ ஒரு போதைக்கு அடிமையானதை போல ஒரு இண்டிவிஜுவல். ஐ எம் ஆஸ்கிங் யூ ஒன் क्वेश्चन, இட் இஸ் a general. நான் அப்படி சொல்லல, ஐ எம் ஆஸ்கிங் யூ, இது ஒரு பொதுவா, இது வந்து தாவேக்காவினுடைய ஒரு பொது தன்மையா இருக்காது. நான் அப்படி சொல்லவே இல்ல. ஒரு ஆளை சொல்றீங்க, மக்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைச்சரா இருந்துட்டு இப்படியான ஒரு செயல்ல ஈடுபடலாம். இல்ல ஈடுபட்டாருங்கிறதுக்கு இல்ல ஈடுபட்டாரு. எனக்கு இருக்க சந்தேகத்தை நான் கேக்குறேன். இல்ல உங்களுக்கு இதுக்கு போய் இவ்வளவு தூரம் நீங்க இந்த வீடியோ வேஸ்ட் பண்றதா நினைக்கிறேன். சரி, நான் அத you are wasting your time, you are wasting my time also. சரி, ஓகே. If you have any doubt with him, you make a complaint. I am take the complaint. If you give the proper evidence to it, இந்த மந்திரி இப்படி அவர் போதையால் தான் செய்தார் என்று நீங்கள் ஆதாரப்பூர்வமாக ஆதாரம் கொடுத்தால் நானே அதை எடுத்துட்டு போய் முதலமைச்சர்கிட்ட கொடுத்து அவரை கட்சியிலிருந்து நீக்க வைக்கிறேன். நீங்க ப்ராப்ளத்தை என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, சந்தேகங்களையும் யூகங்களையும் ஒரு விஷயத்தை பற்றி அப்படியே கிளப்பி நான் மீடியாவுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன். இந்த போக்குங்கிறது 4வது தூண் என்று சொல்லக்கூடிய இன்றைய ஊடகத்திற்கு பொருத்தமானது அல்ல.
அது மக்கள் சார்ந்ததை நீங்கள் பார்க்கணும். மக்கள் சார்ந்த விஷயங்களில் தான் உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் மீடியா இருக்குது. ஆனால் இந்த மாதிரி அல்பத்தனமான விஷயங்களை கையில் எடுத்து வச்சுட்டு இதுதான் இப்படித்தான் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சீரழிவை நோக்கி இன்றைய ஊடகங்கள் சொல்லுகிறது என்பதை நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன். அந்த கட்சியில் ஒரு ஆள் அப்படி செய்கிறான் அப்படின்னாக்கா நீங்கள் ஆதாரமாக கொடுத்து நிறுத்துங்க, கேஸ் போடுங்க, எல்லா நடவடிக்கை எடுங்க. நான் வீடியோவை பார்த்தேன் அந்த அமைச்சர் அப்படின்னாக்கா நீங்க சிந்தனையில அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட விருப்பம் இல்ல. அவரை நீங்க ஒரு காரணமா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, ஆதாரபூர்வமா அவர் செஞ்சாருனாக்கா அவர் போதையோட கடத்தல்ல சம்பந்தப்பட்டிருக்காரு, அல்ல போதை பழக்கம் அவருக்கு இருக்கு அப்படின்னாக்கா அது ஒரு தொடர்ச்சி தானே. அதுக்கு ஒரு ஹிஸ்டரி வேணும்ல. ஒரு போதையில ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னாக்க அதுக்கு ஒரு ஹிஸ்டரி வேணும், அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். அது இல்லாமல் நீங்க பாட்டுக்கு யாரோ ஒரு வீடியோவில் வந்ததாக இதுவரை சொல்லப்பட்ட 60, 70, 80% விஷயங்கள் கொஞ்ச காலத்துக்கு பிற்பாடு அது பொய்ன்னு ஆயிருக்கு. எத்தனையோ மார்பிங்கிறாங்க, என்னென்னவோ சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு நான் போகல. அந்த வீடியோ உண்மைதான். ஆனா அது அவர் போதை மாத்திரை கொடுத்தேன் அப்படின்ற இல்ல அதாவது அவர் போதைன்னு சொன்னாரா? அதுதான் குழந்தைக்கு மாத்திரை இல்ல நான் கேக்குறது உங்களுக்கு எனக்கு டைரக்டா பதில் சொல்லுங்க. அவரே சொன்னாருன்னு சொல்றீங்களா? போதைன்னு சொன்னாரா? அந்த வீடியோ உண்மை. அப்ப அவர் போதையில இருந்தது உண்மைங்கிறீங்களா? இல்ல, அவர் அப்படி சொல்லல. குழந்தைக்கு மாத்திரையை பொடி பண்ணி கொடுத்தேன்னு சொல்றாரு. ஆமா, அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்ல நான் கேக்குறேன், அவர் சொல்லிட்டாருல குழந்தைக்கு மாத்திரையை பொடி பண்ணி கொடுத்தேன்னாரு. ஒரு சாதாரணமான ஆளு அதை பொடி பண்ணி இதுல கூட வச்சு கொடுத்துருக்கலாம். ஒரு அவருடைய ஒரு கண்ணாடியில வச்சு கொடுக்கற மாதிரி கூட கொடுத்துருக்கலாம். இது போதை தான் அப்படின்னு நீங்க கொண்டு வர்ற போது அது எவ்வளவு பெரிய பிளண்டர். இட்ஸ் a blunder. சரி, ஒரு குழந்தைக்கு நம்ம போன் மேல வச்சுதான் மாத்திரையை பொடி பண்ணி கொடுப்போமா சார்? அதுல எவ்வளவு பாக்டீரியா போதை உள்ளவன் இல்ல அவர் தெரியாம கூட செஞ்சிருக்கலாம். நான் என்ன சொல்றேன், அவர் தெரியாம கூட செஞ்சிருக்கலாம். நான் இன்னொரு கேக்குறேன் உங்களுக்கு. இல்ல நான் இன்னொன்னு கேக்குறேன். இல்ல நீங்க கிளப்பிட்டீங்க. நீங்க பதில் சொல்லாம உங்களை நான் விட மாட்டேன். நீங்க மாத்திரை வச்சிருக்கீங்க, போதை மாத்திரைய போன்ல தான் வச்சு சாப்பிடணும்னு ஏதாவது இருக்கா? எனக்கு தெரியாது. தெரியாது. நீங்க ஏன் அதை சொல்றீங்க? யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். எல்லா விவரங்களையும் தெரிந்து கொண்டுதான் நீங்க சொல்லணும். ரைட், அடுத்தது போங்க. அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு, நேற்றைக்கு ஸ்கூல் பசங்களுக்கு, குறிப்பா 10th and 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐடி கார்டில் அவங்களுடைய காஸ்டோட வச்சு பொருத்தி கொடுக்க போறோம் நாங்க அப்படின்ற மாதிரி. இது என்ன மாதிரியான அரசியல் சார்? ஆக்சுவலா நம்ம இதுல கம்ப்ளீட்டா காஸ்ட் இருக்கு பாருங்க. அது ஒரு காஸ்ட்டுன்னு சொல்கிறத விட பேக்வர்ட் கம்யூனிட்டி, ஃபார்வர்ட் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு சலுகைகள் பெறுவதற்கான ஒரு முக்கியமான ஒன்று தான் இந்த காஸ்ட் சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ். இந்த ஜாதி சான்றிதழ் நம்முடைய வேலைவாய்ப்பு இன்னும் பல விஷயங்களில் முக்கியமாக கருதப்படுது. அதை போய் ஒரு சான்றிதழ் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமானது. எப்படின்னாக்கா போய் தாசில்தார் ஆஃபீஸில் நிற்கணும், அப்புறம் கீழே இருக்கணும். நான்லாம் என்னுடைய வயசில் நான் காஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக 1 மாதம் அலைஞ்ச காலங்கள்லாம் உண்டு. இப்போ கொஞ்சம் ஏதோ கம்ப்யூட்டர் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ அந்த கார்டில் கொடுத்துட்டாக்கா அது போதுமானது தானே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அந்த எண்ணத்தில் தான் அவங்க அதை செஞ்சுருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த எண்ணத்தில்? காஸ்ட் சர்டிஃபிகேட்டுங்கிறது தனியாக ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்காம இதை காட்டின உடனே இவங்க பேக்வர்ட் கம்யூனிட்டியா அல்லது ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு. பசங்க போடுற ஐடி கார்டில் அது தேவையா சார்? ஏன்னா ஏற்கனவே நம்ம எங்கள் பள்ளிகளில் மாணவர்களுக்கு மத்தியில் சாதிய வேறுபாடுகள் இருக்குது, டிஸ்கிரிமினேஷன்ஸ் நடக்குது, டாமினேட் பண்ணுறாங்க, தங்களை உயர் சாதியாக நினைத்து கொள்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளை பார்க்கணும். நாங்குநேரி சம்பவங்கள்லேருந்து மாணவர்களுக்கு இடையே பிரச்சனைகள், வெட்டு குத்து கொலைன்னு. அப்புறம் இது என்ன மாதிரியான ஒரு உதாரணமாக இருக்கும்? இப்போ வெளிப்படையாக மாணவர்கள் இந்த கருத்து நான் புரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் அதுக்கான ஒரு விஷயம்தான். இப்போ மீடியாவில் இந்த கருத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னாக்கா அரசு அதை கன்சிடர் பண்ணாமல் இருக்காது. கட்டாயம் இந்த மாதிரியான கருத்துக்கள், ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும் பட்சத்தில் அதை கண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது. என்ன போனவர்களுக்கு தான் தெரியும். கடந்த காலத்தில் தூய்மை தொழிலாளர்களுடைய போராட்டம் பயங்கரமாக நடந்தது. சென்னையில் எலெக்ஷனுக்கு முந்தி நடந்தது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், மீடியா பீப்புளுக்கு கட்டாயம் தெரியும். அது என்னன்னா, தனியார் இந்த ஏலத்தை எடுக்கக்கூடாது, அவங்க எடுத்தாக்கா அதில் ஏற்படக்கூடிய சுரண்டலை எதிர்த்து நடந்த ஒன்று. அதே மாதிரி தான் இப்போ இந்த அரசும் கொண்டு வந்தது. இந்த 12 இதில்
போராட்டம்னு அவங்க அறிவித்து தங்களுடைய எதிர்ப்பை தொழிலாளர்கள் சொன்ன அடுத்த நிமிஷம் அதை அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் இதனுடைய சாதக பாதகங்களை அடித்து இப்போ கவர்மெண்ட்டே அறிவித்தாலும் கூட அதனுடைய சாதக பாதகங்களை உணர்ந்து சில திருத்தங்கள் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது கழுத்துல அறிவிப்பா அறிவிச்சது அனுபவம் இல்லாம இப்ப புதுசா அமைச்சரான பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கிடையாது. இதுக்கு முன்பாக நீண்ட கால அரசியல் அனுபவம் கொண்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா முந்தைய ஆட்சி காலத்துல இருந்த திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு. அவருக்கு தெரியாதா சார் இதுல இவ்வளவு சிக்கல் இருக்கும் அப்படின்னு? இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் இல்லை, யாரு நம்ம செங்கோட்டையன். அவர் வந்து ரெவென்யூ மினிஸ்டர். ரெவென்யூ துறையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலை என்னன்னாக்கா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கறது. கம்யூனிட்டி என்ன ஜாதி என்ன கம்யூனிட்டி அப்படின்னு கொடுக்கறதுக்கு பாருங்க, அது வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டினுடைய வேலை, அது கல்வித்துறையினுடைய வேலை கிடையாது. அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா, நான் புரிஞ்ச வரைக்கும் நான் அந்த காலையில் தான் அந்த செய்தியை பார்த்தேன். இப்போ நீங்கள் அதை ஒரு இஷ்யூவாக சொல்கிறீங்க, நான் இன்னும் அதை பற்றி ஸ்டடி பண்ணணும். அவங்க என்ன அப்படின்னாக்கா வந்து மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் ரெவென்யூ தானே கொடுக்கணும். அது ஒவ்வொரு தடவையும் நீ போய் இவன்கிட்ட விஓட்ட சர்டிஃபிகேட் வாங்கி, அப்புறம் அதுக்கு பிற்பாடு ஆர்ஐ ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி, அப்புறம் போய் இவங்கள்ட்ட கொடுக்கணும். யார்கிட்ட? தாசில்தார்கிட்ட கொடுத்து, தாசில்தார் தான் அந்த சைனிங் அத்தாரிட்டி. என்ன கம்யூனிட்டி இவர், என்ன ஜாதி, அதனால் இவருக்கு வந்து பேக்வேர்டில் கொடுக்கலாம், இவர் எஸ்சி எஸ்டியில் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள். அது அதையும் இதையும் லிங்க் பண்ணி பார்த்துருப்பாங்க. அதில் நீங்கள் சொல்லக்கூடிய குறைபாடு வந்து தனியாக கொடுத்துருக்காங்களா, கழுத்தில் உள்ள கழுத்தில் மாற்ற அட்டையில் கொடுத்துருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு வந்து ஐடி கார்டுனா கழுத்தில் மாற்ற இல்லை அது மாறி கூட இருக்கலாம். அது ஸ்கூல் ஐடி கார்டுனா அப்படிதான் சார் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஐடி கார்டுனா அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் திருத்திக்குவாங்க அவங்க. அந்த உண்மையிலே அந்த ஜாதி மோதல்கள் அது இதுக்கு காரணமாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை பண்ணுவாங்க. ஆனால் அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்க, காடை மாட்டி மாணவர்கள் கூட ஜாதியை உருவாக்கணுங்கிற ஒரு உள்நோக்கத்தோட அது செய்யல. அதை நீங்க ஏத்துக்கிறீங்கல்ல? இல்ல, அதுல ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லல. பட் இப்படியான ஒரு சிக்கல் இருக்கு பண்ண முடியல. இப்ப மீடியா சொல்றீங்க பெருந்தன்மையோட அதெல்லாம் அவங்க ஏத்துக்குவாங்க. அவங்க நான் பார்த்த வரைக்கும் கழுத்துல மாற்றதா அல்லது தனியா வச்சுக்கிறதாங்கிறது எனக்கு தெரியல. எப்படி வச்சாலுமே மாணவர்களுக்கு மத்தியில் அது வெளிப்படையா இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு சர்டிபிகேட்டா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாணவர் இந்த சர்டிபிகேட் தானே சார் நமக்கு ஃபியூச்சர் ஃபுல்லா யூஸ் ஆகும். வெறும் 10th 12th ஸ்கூல்ல காது கொடுத்து அவர் நான் கேட்பது நல்லது என்று நினைக்கிறேன். நான் கேட்பதை வாங்கி கொண்டு நீங்கள் பேச வேண்டும். ஒரு மாணவனுக்கு ஒரு கார்டு கொடுக்குறாங்க. அந்த கார்டுல வந்து அவனுடைய காஸ்ட் சம்பந்தப்பட்ட ஒரு ரெக்கார்டு. அது அந்த ரெக்கார்டை அதிகாரப்பூர்வமாக அவங்க கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷன் போடுற போதோ அல்லது மற்றதோ மேல் இதுக்கு தேவைக்கூடிய ரெக்கார்டாக அவங்க கொடுக்குறாங்களா அல்லது கழுத்தில் மாற்றதாக கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. பிளட் குரூப் இருக்கும், அதுல மாணவருடைய பெயர், பிளட் அது வழக்கமா இருக்கிறது. இவங்க ஒரு பிளஸ் காஸ்ட் இருக்கும்னு சொல்றாங்க. இல்ல, இது நடைமுறை. இதை மாத்தி தனியா கூட அவங்க ஒரு கார்டு கொடுத்து, இந்த இப்ப நான் வச்சிருக்கேன் ஒரு கார்டு, எப்படி வந்து நீங்க வந்து ஒரு ஆதார் கார்டு வச்சிருக்கீங்களோ அதே போல ஸ்டூடெண்ட் கார்டு, அந்த ஸ்டூடெண்ட் கார்டில் வந்து இது மாதிரி காஸ்ட் இதில் இருக்குது. அது எதுக்குனாக்க ரெக்கார்டு உடனடியாக ஒவ்வொன்றுக்கும் போய் ஜாதி சான்றிதழ் வாங்காமல் ஒரு ரெக்கார்ட் கொடுக்கணுங்கிற அடிப்படையில் கூட செஞ்சுருக்கலாம். நீங்கள் சொன்ன இந்த தகவல்களை நான் வருவாய்த்துறை அமைச்சர்கிட்ட இப்படி அமர்ந்தான்னு ஒரு மேடம் சொன்னாங்கங்கிறதையும் நான் கன்வே பண்ணிடுறேன்.